ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல உயிர்ப்பின் நாள், இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளியிலே சேர்லாம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே ஃபெய்த் ஹாலில் ஒரு டிவி ஒன்று வச்சுருக்கிறோம். அங்கே கூட நீங்கள் இருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. மீண்டுமாக இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை ஆராதனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை நம்மேல் அவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முழு உலகமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தது. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பினார், ஆண்டவர் நிறைய ஆசாரியர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் கேட்காதபடி, மனம் திரும்பாதபடி, தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் போனதினாலே நம்மேல் பாசம் வைத்து அன்பு வைத்து பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். அவர் இந்த உலகத்திலே இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார். அவர் 33.5 வருடம் வாழ்ந்து 3.5 வருடம் அவருடைய கனமான ஊழியத்தை அவர் செய்து பாவிகளுக்காக நமக்காக அவ்வளோ பெரிய பாடுகளை பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே அறையப்படும் போது சுற்றி இருந்த அநேகம் பேருக்கு அவ்வளவுதான், இனி கிறிஸ்தவம் எழும்பாது, இனி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை இரட்சகராக அறிவிக்கிறதற்கு முன்பாக அவரை போல நிறைய பேர் அந்த எருசலேமிலே எழும்பினார்கள். யூத ஜனங்களுக்கு தன்னை கடவுள் என்று காண்பித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அதற்கு முன்பாக பல பேர் எழுப்பினார்கள். நீங்கள் பரபாஸ் அப்படி என்று சொல்லுகிற அந்த பரபாசனுடைய பெயர் வெறும் பரபாஸ் அல்ல, ஜீசஸ் பரபாஸ். அப்படின்னா இயேசு பரபாஸ். அவனுடைய பேருக்கு முன்பாக இயேசு என்கிற ஒரு பேரும் அவனுக்கு முன்பாக இருந்தது. அப்படி இந்த யூத ஜனங்களுக்குள்ளே எத்தனையோ பேர் தங்களை இரட்சகராக வரப்போகிற மேசியாவாக நிறைய பேர் காண்பித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு காலத்திலே நிற்க முடியாமல் அவர்கள் அத்தனை பேரும் மாறினார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய செய்தியை கேட்டு அவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து கிட்டத்தட்ட 80% பேர் இவர்தான் மேசியாவா இருக்குமோ, இவர்தான் இரட்சகரா இருக்குமோ அப்படி என்கிற ஒரு சந்தேகம் யூத ஜனங்களுக்குள்ளே பரவிக்கொண்டே இருந்தது. ஆனா அவர்கள் எல்லாருமே அவர்களை ரோம சாம்ராஜ்யம் ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணும்போது, அவரை சிலுவையிலே அடிக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது அவர் மட்டும் அந்த ஜனங்களை தள்ளிவிட்டு இல்லை அழித்து அந்த இடத்திலே மரணத்தை பார்க்காமல் நின்றிருப்பாரே, ஆனால் அவரை நிறைய பேர் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. இந்த முழு உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கிறதற்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அப்ப அங்க இருந்த ஜனங்கள், யூத ஜனங்கள், பெரிய பெரிய ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதற்கு முன்பு
முன்பாக வந்து மேசியா அப்படின்னு நாடகம் போட்ட அந்த மாதிரி ஒரு நபர் தான் போல, அந்த மாதிரி ஒரு நபர் தான் போல அப்படின்னு எல்லாரும் முடிவு செய்தார்கள். ஆனால் நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே எத்தனை மேசியாவை போல நடிக்கிறவர்கள் எழும்பினாலும் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். எல்லாரை போல அவரை அடக்கம் பண்ணினார்கள், எல்லாரை போல அது முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு அவர் எழுந்தார். கல்லறை கண்டிப்பாக அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. ஆமென். சங்கிலிகள் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. சகலவற்றையும் துறந்து கொண்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அமைதியாய் சென்றவர் அல்ல, தான் உயிரோடு எழுந்த செய்தியை அங்கு இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் காண்பித்து, தரிசனங்களை கர்த்தர் காண்பித்து, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று பரலோகத்தில் கடந்து போய் ராஜாதி ராஜாவாக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். நான் நம்புகிறேன், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழும்பின தேவன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லுவதற்கு அவருடைய பிறப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. என்னுடைய ஆண்டவருடைய பிறப்பு எல்லா மனிதனுடைய பிறப்பை போல அல்ல. ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்திலே மகாத்மாக்கள் என்று சொல்லுகிற அநேகம் பேருடைய மரணம் எதிரியை அழித்து தங்களை மாய்த்து கொண்டார்கள், எதிரியை அழித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எதிரியை நேசித்து அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மன்னிக்கிறேன் என்று மன்னித்து, காரி துப்புனவனை கூட மன்னித்து சிலுவையிலே ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல உலகத்திலே கொண்டாடுகிற நிறைய மனிதர்கள் தங்களுடைய நெஞ்சை தட்டி கொண்டு நாங்கள் ஆராதிக்கிற இல்ல நாங்க பின்பற்றுகிறவர்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்ற நிறைய பேருடைய கல்லறைகள் மூடப்படும் போது என் ஆண்டவருடைய கல்லறை திறந்தே இருக்குது. இல்ல, நான் நம்புறேன் இந்த உயிர்த்தெழுதலின் நாளை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு நாம் வெட்கமே படக்கூடாது. பரிசுத்த வேதத்தை தூக்குவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நான் ஜெபிப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. காரணம் என்னவென்றால் சரித்திரத்தையே இரண்டாக பிரித்த சரித்திர நாயகனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. செத்தா கூட இந்த உலக வாழ்க்கையிலே செத்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை என் வாயில உச்சரிக்க மாட்டேன்னு நிறைய பேர் நெஞ்ச தட்டி சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறேன், அவங்க கண்டிப்பா பிறந்ததற்கு பிற்பாடு இந்த உலகத்துல ஒரு நாளாவது இயேசுனுடைய பேர் அவங்க உச்சரித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற நாள்காட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் இயேசுவை சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடியாது. என் ஆண்டவர் இன்றும் உயிரோடவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு இருக்கிறார். நாம் மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை, நாம் மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை. இந்த ஆலயத்திலே உலாவுகிற தேவனை ஆராதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற இடத்திலே உலாவுகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். முழு மனதோடு கூட அந்த தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு 10 டைம் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். 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 அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த மகா பெரிய தேவனுக்கு முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர் உயிரோடு எழுந்து பல காரியத்தை ஆண்டவர் செய்தார். அவர் நிறைய மனிதர்களை கர்த்தர் தட்டி எழுப்பினார். நிறைய பேருக்கு கர்த்தர் பதில் சொன்னார். நிறைய பேருடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தினார். இப்படியே உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர் இருந்த அந்த கொஞ்ச நேரத்திலே செய்த காரியங்கள் அது வேதத்திலே உலகம் கொள்ளாத அளவிற்கு கர்த்தர் செய்தார். அப்ப நேற்றுக்கு இரவு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்கும் போது
ஆண்டவர் சீடர்களுக்கு செய்த ஒரு 3 காரியத்தை குறித்து என்னுடைய இருதயத்திலே பேசினார். அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். முதலாவதாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களுக்கு முதற் பலன் ஆனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த சீடர்கள் ஆண்டவரை மிகவும் அதிகமாய் நேசித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களோடு இருக்கும் போது அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த பயமும் இல்லை. அவங்க எதையுமே யோசிக்கலை. தங்களுடைய மரணத்தை குறித்து அவங்க யோசிக்கல. தங்களுடைய வருங்காலத்தை குறித்து யோசிக்கல. ஆனா அன்னைக்கு இருந்த நிறைய மனிதர்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய சிந்தனை என்ன அப்படின்னா, மனுஷன் எங்கிருந்து வந்தான், மனுஷன் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், மனுஷன் இனி எப்படி இருக்க போறான். வேதத்தில் நீங்கள் பிரசங்கியிலே வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் மண்ணிலிருந்து எல்லாம் ஓர் இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மனுஷன் மண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறான், மனுஷன் மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு வேலை செய்யறான், இந்த உலகத்தில் சாப்பிட்றான். அவனுடைய நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு அவங்க எங்க திரும்புறான் அப்படின்னு சொன்னா, மண்ணுக்கே திரும்புகிறான். ஜீவராசிகளுக்கு மண்ணுக்கு திரும்புவதை போல, இந்த உலகத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் மண்ணுக்கு திரும்புவதை போல, மனுஷனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை, மனுஷனுக்குன்னு அடுத்து ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாரும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்புகிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் அங்கே இருந்த நிறைய பேருக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் முதல் விசையாக சீடர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது, விஞ்ஞானிகளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது, சந்தேகம் உள்ளவர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, மரித்ததற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அதனுடைய முழு துவக்கத்தை செஞ்சவர் யார் அப்படின்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களுக்கு முதற் பலனானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அங்கே இருந்த பலருக்கு, சந்தேகம் உள்ள பலருக்கு, விஞ்ஞானிகள் பலருக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதில்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மண்ணிலிருந்து எடுத்து மண்ணுக்கே போறதில்லை. அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை, அடுத்த ஜீவனை, அடுத்த உணர்வை கர்த்தர் வைத்தேன் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதே கேள்விகளோடு இருக்கலாம். நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு பிறக்கணும், இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டாயிருக்குமா, என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கிறது. உங்களுடைய வியாதியின் நிமித்தம், உங்களுடைய இயலாமையின் நிமித்தம், உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம், உங்க பிள்ளைகளை குறித்து, இல்லையென்றால் உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் குழம்பி போய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் அதிசயம், முதல் பாடம் என்ன அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்து எதிர்காலம் உண்டு என்கிறதை அவர் நிரூபித்தார். இன்னொரு வாழ்க்கை உண்டு என்கிறதை அவர் நிரூபித்தார். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். எத்தனை வாழ்க்கையை மனிதர்கள் உடைத்தாலும் இன்னொரு வாழ்க்கையை நமக்காய் தருகிறவர் கர்த்தர். யோசேப்பினுடைய வாழ்க்கையை அவனுடைய சகோதரர்கள் அழித்து விட்டேன் என்று நினைத்தார்கள், போத்திபாருடைய மனைவி அழித்து விட்டேன் என்று நினைத்தார்கள். எத்தனை பேர் எதிர்கால வாழ்க்கையை அழித்தாலும் யோசேப்பிற்கென்று ஒரு எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் வைத்து அவனை பார்வோனுக்கு முன்பாக ராஜாவாய் மாற்றின
அந்த தேவன் இன்று அநேகருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், என்னுடைய உயிர்த்தெழுதல் உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது, என்னுடைய உயிர்த்தெழுதல் உனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறது. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஓ, உங்க ஜெனரேஷனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய காரியங்கள் முடியல, உன்னுடைய தரிசனம் முடியல, கர்த்தர் கொடுத்த எதுவுமே முடியல. இன்றைக்கு நிறைய பேருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கி விட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், உன்னை பல மடங்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் எதிர்காலம் நிறைய பேருக்கு சாட்சியாய் மாறும், உன்னுடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் உன்னை பலுகவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சீடர்களுக்கு கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, முடிஞ்சு போகல, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அங்கே சுற்றி இருந்த அத்தனை ஜனங்களும் சீசர்களை பார்த்து, இனி என்ன பண்ண போறீங்க, இனி என்ன செய்ய போறீங்க, நீங்க நம்பிட்டு இருந்த இயேசுவே போயிட்டார்ல, நீங்க நம்பிட்டு இருந்த இயேசுவே மரிச்சார்ல, இனி உங்க வாழ்க்கை என்ன பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த பலர் தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. சின்ன வேலை தான், ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஏன் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எத்தனையோ பேருக்கு ஆகாரம் போடுறாருல, இவர் எத்தனையோ பேருக்கு வியாதிகளை சுகப்படுத்துறாருல, இவர் நமக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க மாட்டாரா? இவரோட சேர்ந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும், இவரோட சேர்ந்தா நம்ம நல்லா செட்டில் ஆயிடுவோம். ஆனா திடீரென்று ஒரு நாள் எல்லாருடைய கற்பனைகளும் அப்படியே உடைந்து, ஐயோ நம்ம இவ்வளவு நம்பினோமே, நம்ம இவ்வளவு யோசிச்சோமே, இப்ப நமக்கு எதிர்காலமே இல்லையே, எதிர்காலமே இல்லையே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை தற்கொலை செய்து மாண்டு போக வேண்டும் என்று கூட யாராவது நினைக்கலாம். இந்த உலகத்தில் நான் வாழக்கூடாது பாஸ்டர், ஏன் அப்படின்னா நான் கடந்து போகிற பாதை ரொம்ப வித்தியாசமானது, இல்லை யார் மாற்ற முடியும், எப்படி மாற்ற முடியும், இல்லை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை பாஸ்டர், அவன் எதிர்காலத்தை நானே கெடுத்துட்டேன், அவன் எதிர்காலத்தை நானே கெடுத்துட்டேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று யாரோ ஒருத்தர் துக்கத்தோடு வந்திருக்கலாம், என் குடும்பம் என் கூட இல்லை பாஸ்டர், என் பிள்ளைங்க என் கூட இல்லை பாஸ்டர், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். நான் இப்ப இந்த இடத்துல நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. என் பிள்ளைக்கு திருமணம் இன்னும் ஆகல, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. நான் இவ்வளவு படிச்சு இத்தனை வயசாகிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என்னுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளையும் கடந்து போய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, நான் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு எதிர்காலத்தை, ஆமென், இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு எதிர்காலத்தை உங்களுக்காக தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு என் எதிர்காலத்தை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறவர், என் எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறவர் கண்டிப்பாக யார் இல்லைன்னா என்னுடைய தகப்பனார் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல. சிலர் ஒரு நீ படிக்க வேண்டாம்னு சொல்லலை, அந்த படித்ததனுடைய கான்ஃபிடென்ட் வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் எதிர்காலம் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய தகப்பனார் தாயார் வசதியாக இருக்கும்போது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என் எதிர்காலம் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், என் பிள்ளை செட்டில் ஆகிட்டான், என் பொண்ணு செட்டில் ஆகிட்டான். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, யாருடைய ஆசீர்வாதத்திலையும் அல்ல, என்னுடைய எதிர்காலத்தை சரியா ஃபிக்ஸ் பண்றது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டுமே. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய கன்னியாகுமரி ஊரில் எங்களுடைய சொந்தத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்திற்கு அழைச்சிருந்தாங்க. அந்த திருமணத்திற்கு அவங்க அழைக்கும் போதே எனக்கு அவங்க பஸ்ஸுக்கு வர்ற பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆஃபரிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் நடத்த போகிறதில்ல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. என்ன மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து யாரெல்லாம் போனார்களோ அத்தனை பேரையும் அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. எல்லாரும் அந்த இடத்துல ஒரு சொந்தத்துக்கு ஒரு நல்ல நாளுக்கு வர்றது மாதிரி எல்லாரும் அங்கே மீட் பண்ணிட்டோம். அங்கே அந்த பரிமாறின கூட்டு மட்டும், அந்த சாப்பாட்டுக்கு அவங்க கூட்டு மட்டும் எத்தனை வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 49 வெரைட்டி வச்சுருந்தாங்க கூட்டு மட்டும். அதுக்கப்புறம் பாயாசம் மட்டும் 6 வெரைட்டி பாயாசம் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் மீன், எல்லாருக்குமே சிக்கன், தனித்தனியாய்
அந்த கல்யாணத்தில் அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார், ரொம்ப அப்போ வந்ததுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை அவங்க நிப்பாட்டினாங்க. ஏன்னா 2 பேருடைய குடும்பம் ரொம்ப வசதி உள்ளவர்கள். அவங்களுடைய அந்த மாப்பிள்ளை வீடு வந்து எங்களுடைய ஊர்ல தாத்தா 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 வம்சத்திலிருந்து பெரிய பணக்காரர்கள், இவர்களும் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள். திருமணம் அதே போல ஒரு திருமணம் வந்து எங்களுடைய ஊர்ல யாருக்குமே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்போ வரைக்கும் நடந்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வாயை திறந்து அப்படியே சொன்னாங்க. அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, அவளுக்கு என்ன அவன் செட்டில் ஆயிட்டான், அவனுக்கு என்ன அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் எதிர்காலம் நல்லா இருந்து, அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் புகழ்த்தினார்கள், நிறைய பேர் கை தட்டினார்கள். ஆனால் ஆண்டவருடைய பயம் அந்த குடும்பத்திற்கு சுத்தமா இல்லை. ஆண்டவரை அவங்க தேடவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து, அன்னைக்கு அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவும் குடும்பமும் கடந்து போகும்போது பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட கூட்டு போனாங்க. அந்த அரசியல்வாதி வந்து, என்ன பிள்ளையை இந்த கோலத்தில் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஓங்கி அந்த மாப்பிள்ளைய கன்னத்தில் ஒரே அரைஞ்சாங்க. என் பிள்ளையை எப்படி அனுப்பினேன், என் பிள்ளையை நீ எப்படி வச்சிருக்கிற, கோபத்தில் அரைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். அந்த பையன் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அதற்கு பிறகு எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள், யார் யாரெல்லாமோ பேசி பார்த்தார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் பேசி பார்த்தார்கள், இவங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய மனம் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. அதற்கு பிறகு 2 பேருமே பிரிந்து இப்பொழுது 2 பேருமே வேறொரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து 2 பேருமே தனித்தனியாய் வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய சுய முயற்சியினால, உங்களுடைய தாளந்தினால ஒருவேளை ஒரு எதிர்காலத்தை நீங்க அமைச்சிருக்கலாம். அந்த எதிர்காலம் வேண்டான்னு சொல்லலை, அந்த எதிர்காலம் தேவையற்றதுன்னு சொல்லலை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த எதிர்காலத்தில் யாருடைய கை இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நிறைய அப்பாங்க நிறைய அம்மாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக அவ்வளவுதான் பாடுபட்டு அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு அவர்களுக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் கெஞ்சி கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு வெறும் பணத்தை கொடுக்கறதுனால எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது, படிப்பை கொடுக்கறதுனால எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது, அவங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுனால அவர்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளுக்கு யாரை கொடுக்கணும்னா, யார் இயேசுவை கொடுக்கிறார்களோ, யார் அப்பாவை கொடுக்கிறார்களோ, நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வந்தது, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒவ்வொருவரும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்பா என் பிள்ளைக்கு யார் எதிர்காலம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரே எதிர்காலம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க பிள்ளையோடு கூட இருந்தா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஏசேக்கில் எதிரிகள் எழும்பலாம், சித்னாவில் எதிரிகள் எழும்பலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைப்பாரே. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த எதிர்காலத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் இன்னைக்கே அதை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எல்லாரும் இந்த செய்தியை ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வயதானவர்கள் கூட கலங்க வேண்டாம். நான் நம்புறேன் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய ஆரம்பத்தை விட உங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க முடிவில் நான் உன்னை பயன்படுத்துவேன், உன் முடிவில் உன்னை சாட்சியா நான் நிறுத்துவேன், சந்தோஷத்தோடு நீ என்னிடத்தில் வருவாய். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சஞ்சலத்தோடு அல்ல, சஞ்சலத்தோடு அல்ல. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை போராட்டத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு இன்று கர்த்தர் உங்க நெற்றியிலே கர்த்தர் எழுதுகிறார், நான் உனக்கு ஒரு எதிர்காலத்தை ஹல்லேலூயா. கைகள் அப்படி மேல உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு எழுந்து சீடர்களுக்கு கொடுத்த முதல் பரிசு, ஃபர்ஸ்ட் பரிசு, எங்க ஃபியூச்சர் என்ன ஆண்டவரே, எங்க எதிர்காலம் என்ன ஆண்டவரே. இத்தனை வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்டே இருந்துட்டோம், இத்தனை வருஷத்தை இந்த இடத்துல நாங்க கழிச்சிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டோம். இப்ப நீங்களே இல்லையே, இப்ப நீங்களே இல்லையே, நாங்க என்னப்பா பண்ணுவோம்? எல்லாமே நிர்மூலம் ஆயிருச்சு. நான் சந்தோஷமா வாழ்வேனா? நான் எப்படி இருப்பேன்?
ஆனா உயிரோடு எழுந்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு அவர்களுக்கு ஒன்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். மரணத்தோட உன் வாழ்க்கை முடிகிறது இல்லப்பா. மிருகத்தை போல நீ மரிச்ச உடனே உன் வாழ்க்கை முடிகிறது இல்லப்பா. நீ மரிச்சதுக்கு பிற்பாடு இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு எதிர்காலம் இருக்குது. நீ விழுந்தவன் விழுந்தபடியே இருப்பது இல்லை, விழுந்தவர்கள் விழுந்தபடியே இருப்பது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான். கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்புவார், கர்த்தர் மறுபடியும் உங்களை நிறுத்துவார், கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை என் தேவன் வைப்பார். நிறைய பேரை கர்த்தர் நடுகிறத நான் அப்படியே ஆவியில் நான் உணர்றேன், நான் அப்படியே உணர்றேன். உங்க சொந்தக்காரங்க நிறைய பேரு நினைச்சு கூட பார்க்காத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நிறைய பேருக்கு ஆண்டவர் வைக்கிறத பார்த்து, இந்த தோல்வி ஒரு தோல்வி இல்லப்பா, இந்த அவமானம் ஒரு அவமானம் இல்லப்பா, இந்த வியாதி உனக்கு ஒரு வியாதி இல்லப்பா. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எழுப்புவேன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. 2004 ஆண்டு ஒரு வருடம் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் துடியலூர் பக்கத்தில் 9 மாதங்கள் படுத்த படுக்கையாகவே இருந்தேன். எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் செய்து கொண்டிருந்த ஊழியம் என்னை விட்டு போயிருச்சு. ஊழியத்தை கண்டினியூவாக பண்ண முடியல. ஊழியத்திலிருந்து எடுக்கப்பட்டு தனி ஒருவனாக வியாதியோடு கூட ஒரு நாளில் 24 மாத்திரையை சாப்பிட்டு என்ன எதிர்காலம், என்ன எதிர்காலம், யார்கிட்ட போய் கேட்டாலும் உன் தலையெழுத்தாதான்ப்பா, உன் தலையெழுத்தாதான்ப்பா, நீ இதை பழகிக்கோ, நீ இதை பழகிக்கோ, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு. இதே கண்ணப்ப நகரில் டாக்டர் தாமோதரன் இடத்துல வெஸ்லி ஐயாவும் அம்மாவும் இரவு நேரத்தில் பையனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, எங்களுக்கு பயமாக இருக்குது, அவன் ஏதாவது இறந்து போயிட்டான்னா நாங்கள் என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு சொல்லும்போது, அந்த டாக்டர் இடத்துல என்னுடைய மரணத்தை குறித்து நான் மரித்து விடுவேனோ அப்படின்ற சூழ்நிலைக்கு என் எதிர்காலம் யாருமே நானே எனக்கு பிடிப்பட்ட ஊழியத்தை ஒன்றை கர்த்தர் தருவார், திரும்ப நான் எழும்புவேன், திரும்ப நான் ஊழியம் செய்வேன். 1% கூட அந்த நம்பிக்கை அற்றவனாய்த்தான் இந்த உலகத்தில் 9 மாதம் வாழ்ந்தேன். எல்லா பக்கமும் மூடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது, இவ்வளோ பெரிய ஒரு ஃபியூச்சரை, இவ்வளோ பெரிய ஒரு எதிர்காலத்தை, இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை என் கையிலையா ஆண்டவரே வச்சிருந்தீங்க, என் கையிலையா ஆண்டவரே வச்சிருந்தீங்க. ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல அடைஞ்சு போய் கிடக்கலாம், யாரோ ஒருத்தர் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். நான் என் கண்ணீர் கூட யாருக்குமே தெரியாது பாஸ்டர், யாருக்குமே தெரியாது. நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே காமிக்கலை. நான் நிறைய நேரத்தில் பாத்ரூமில் தான் பாஸ்டர் கண்ணீர் வடிக்கிறேன். யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி என் கண்ணீரை துடைக்கிறேன், எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு தான் என் கண்ணீரை துடைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, அவர் உலாவுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ 1000 பேரை நீ முறியடிக்கக்கூடிய வல்லமையை நான் உனக்குள்ள வைப்பேன். உன்னை நான் எடுப்பேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உனக்கு நான் திறமைகளை தருவேன். ஓ ஹல்லேலூயா, உன்னிடத்தில் வந்து சேரும் சகல காரியமும் வந்து சேரும். என் எதிர்காலத்தை எனக்காக தருகிற இயேசு. இன்னைக்கு வீட்டில் போய் எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்க. எந்த பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளை தலை மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அதுவும் சாதாரணமான எதிர்காலம் இல்லை, பிரகாசமான ஒரு எதிர்காலம். ஹல்லேலூயா. நிக் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியரை 2 கையும் 2 காலும் இல்லாமல் வெறும் அந்த உடம்பு மட்டும்தான் இருக்குது. அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ டாக்டர்கள் இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைக்கு கையும் இல்லை காலும் இல்லை, இந்த குழந்தைய நீங்கள் பெத்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை அனாவசியமாய் கஷ்டப்பட்டு சாகும். கருவில் இருக்கும்போதே இன்ஜெக்ஷன் கொடுத்து கொண்டுடலாம், மருந்து கொடுத்து கொண்டுடலான்னு சொல்லும்போது அந்த அம்மா அப்பா 2 பேரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு நல்லா தருவார், கடைசி நேரத்தில் கை கால் முளைக்கும், நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னாங்க. ஆனால்
அந்த குழந்தைக்கு கை கால் முளைக்கல, பிறக்கும்போது 2 கையும் 2 காலும் இல்லாமல் தான் பிறந்துச்சு. நிறைய ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய கிருபை மட்டும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டாங்க. அந்த குழந்தை இன்றைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாய், லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பாரே, ஆனால் எனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற இரண்டாவது காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 26வது வசனத்தை வாசிக்க போறோம். 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனேயே அவர் தம்முடைய சீடர்களுக்கு, இந்த உலகத்திற்கு அவர் பேசின முதல் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சமாதானமே இல்லாமல் சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்கள். அதுவும் ஆண்டவர் எங்கே வந்தார் என்று வேதம் சொல்லுதுன்னா, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். அந்த இடத்திலே சமாதானத்தை சொல்லுவதற்கு ஒருவரும் உள்ளே வர முடியாது. காரணம், அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. சீடர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சதுனால எல்லாருக்கும் ரொம்ப பயமாயி போயிருச்சு. என்ன பயமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, சரி அடுத்தது நம்மளை தான் தேடி வருவாங்க, அடுத்தது நம்மளை தான் பிடிப்பாங்க. ரோம அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கத்திற்கு விரோதமாக எழும்பினா யாரையுமே உயிரோட விட மாட்டாங்க. முதல்ல ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க, தலைவனை இப்ப எடுத்தாச்சு. இப்ப தலைவனை எடுத்ததுக்கு பிற்பாடு கூட இருந்த 12 பேர் எங்க பாருந்தாங்க? கூட அவர்களுக்கு சீடர்கள் சொல்லி தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்க? எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதனால இவர்கள் பயந்து போய் சமாதானம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு யாரு தட்டுனாலும் அவங்களுக்கு பயம், வெளியே வர முடியல, வெளியே தலை காமிக்க முடியல. தங்களுடைய இருதயம் அப்படியே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, பூட்டப்பட்ட அந்த கதவை ஆண்டவர் தட்டல, பூட்டப்பட்ட அந்த கதவை திறங்கன்னு கர்த்தர் சத்தம் போடல. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பூட்டப்பட்ட கதவு அப்படியே இருக்கட்டும். ஆண்டவர் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே போய் அறைக்குள்ளே கடந்து போய் சமாதானம்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நீங்கள் தேடலாம், சமாதானத்தை நீங்கள் வாஞ்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்னாடி பூட்டப்பட்ட ஒரு அறை இருக்கலாம். பாஸ்டர், பூட்டப்பட்ட ஒரு அறை யாராலும் திறக்க முடியாது, யாராலும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. இனி என் வாழ்க்கையில் சமாதானம் என்கிறது பூட்டப்பட்ட அறைக்குள்ளதான். அந்த கதவை யார் திறப்பா? முடியவே முடியாது. ஆனால் நான் நம்புறேன், என் ஆண்டவரால் எவ்வளவு பெரிய வல்லமையை செய்ய முடியும்னா, எப்பேற்பட்ட கதவையும் திறக்கிறதுக்கு அவரால் முடியும். எப்பேற்பட்ட கதவையும் அவரால் திறக்க முடியும். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசுவால் வர முடியும். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது கடந்து வருகிறார். அதை திறப்பதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் பூட்டப்பட்டு கிடக்கிற அந்த அறைக்கு உள்ளாக நான் வருவேன். அந்த திரைச்சீலையை 2ஆக கிழித்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். யாரும் நுழைய முடியாத இடத்துல என் இயேசு நுழைய முடியும். யாரும் சமாதானம் கொடுக்க முடியாத இடத்துல என் இயேசு சமாதானம் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமாதான காரணர். யாரும் போக முடியாத இடத்துல என் இயேசுனுடைய வல்லமை கடந்து போகும். யாரும் பேச முடியாத இடத்துல என் இயேசுனுடைய வல்லமை கடந்து போகும். நம்புறவர்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? திருநெல்வேலியிலே ஒரு தாயார் சொன்ன சாட்சி என்னை மிகவும் பிரமிக்க வைத்தது.
தன்னுடைய மகளை சென்னையிலே ஒரு காலேஜில் படிக்க வச்சாங்க. தன்னுடைய மகள் அங்கே இருக்கிற ஒரு பையனை வந்து ரொம்ப விரும்பினாங்க. தன்னுடைய தாயாரிடத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அப்போ ஒரு நாள் வந்து 3வது வருடம் படித்து முடிக்கும் போது தன்னுடைய தாயாரை பார்த்து, இனி நான் இங்கே திருநெல்வேலிக்கு வரமாட்டேன், நான் சென்னையிலே செட்டில் ஆக போகிறேன், அங்கே ஒரு பையனை நான் கண்டுபிடிச்சேன், அவன் ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறான், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தன்னுடைய தாயார் எத்தனையோ அன்பாய் பேசினாங்க. இல்லை இல்லை, நான் வந்து அதை விட்டு மாற மாட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணதான். அடுத்து அவளுடைய கையை பார்க்கும்போது இதுவரைக்கும் அந்த மாதிரி கேரக்டரே இல்லை. அவள் கையில் நிறைய இடத்துல வெட்டு காயம் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி காயம் அப்படின்னு கேட்டா, இல்லை அந்த பையன் சண்டை போட்டால் என்னால் தாங்க முடியல, அதனால நான் பிளேட் எடுத்து என்னை வெட்டிக்குவேன். இந்த மாதிரி பல டைம்ஸ் சொன்னேன். எத்தனையோ பேரை அனுப்பியும் அந்த கல்லான இதயத்தை அந்த அம்மாவால் மாற்றவே முடியல. ஒரே புடி, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். 23 வயசு 24 வயசு ஆயிடுச்சு, இல்லை என்னால் அவனை தான் கல்யாணம், நான் வேற யாரையும் யோசிக்கவே மாட்டேன். இந்த அம்மா ஒரு டீச்சர், தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணாங்க. எனக்கு இந்த வேலை வேணான்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்கள திட்டுனாங்க. எதுக்கு இந்த வேலையை ரிசைன் பண்ணீங்க, என்ன காரணம்? இல்லை, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போகிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்க போகிறேன். சுற்றி இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்காக வேலையை விடுவாங்களா யாராவது? உன் பிள்ளை ஓடி போயிடுச்சுன்னா இந்த வேலை இல்லாமல் போயிடும். இல்லை, என் ஆண்டவர் எவ்வளவு எப்படிப்பட்ட கடினமான இருதயத்தையும் திறப்பார் என்று நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஸ்கூலுக்கு போகிற அந்த டைமில் தன்னுடைய வீட்டில் முழங்கால் படிட்டு தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளையினுடைய இருதயத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. திடீரென்று 6 மாதம் முடிந்து அந்த பிள்ளை ஒரு அலங்கோலமான நிலைமையில தன் தாய் முன்னாடி வந்து நின்று, என்னை மன்னிச்சுங்க மம்மி, என்னை மன்னிச்சுங்க மம்மி, அந்த பையனை ரொம்ப ஏமாத்திட்டேன், நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், இல்லவே இல்லை, நான் கண்டிப்பாக அவனை திருமணம் பண்ண மாட்டேன், நீங்கள் எந்த ஃபேமிலியோட என்ன நினைக்கிறீங்களோ அது கர்த்தர் சித்தம்னு நான் நம்புறேன், இப்போ நான் முழு இருதயத்தோட வர்றேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய கல்லான இருதயம், கரையாத இருதயம், எதிர்த்து பேசின இருதயத்தை அவருடைய முழங்கால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் அந்த பிள்ளையை அந்த பாதாள குழியிலிருந்து மீட்டு கொண்டு வருமே. ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் யாரும் நுழைய முடியாத இடத்திலே இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நுழைந்து போவார். அவருக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு பவர் இருந்தது, அவர் எந்த இடத்திலையும் கடந்து போகிற வல்லமை அவருக்கு உண்டு. அவர்தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் குடும்பத்திலே சமாதானத்தை தருவேன், கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை தருவேன், வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை தருவேன், உங்கள் மனதுக்குள்ளே ஒரு சமாதானத்தை நான் தருவேன். இதை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் நடக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். உங்களுடைய சுற்றி புயல் அடித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோட படுத்து நீங்கள் நித்திரை செய்வீர்கள். அவ்வளோ பெரிய அலை அடித்துக்கொண்டே இருக்கிறது, அவ்வளோ பெரிய அலை அடித்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த அலையின் நடுவே ஒரே ஒரு கப்பல், அந்த கப்பலுக்குள்ளே சமாதானமா இளைப்பாறுவீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி அந்த அலையை பார்த்து நீ கவலைப்பட மாட்டாய், அந்த அலை உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் உங்களுடைய எல்லை எங்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுகிறார். நீங்கள் வாகனத்தை ஓட்டும் போது ஒரு சமாதானம் வரும், நீங்கள் வேலையை செய்யும் போது ஒரு சமாதானம் வரும், உங்களுடைய ஊழியத்திலே ஒரு சமாதானம் வரும். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், சமாதான காரணரே, முழு பலத்தோடு சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வேணும்னு கேளுங்க. சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வேணும் ஆண்டவர். கணவன் மனைவியினுடைய உறவு இன்றைக்கு சரியாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்று ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஏதாவது கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை கையை காமிச்சு, பிரதர் இங்கே வாங்க, பிரதர் இங்கே, சிஸ்டர் இங்கே வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா பாஸ்டர் கூப்பிட்டாரு, இத்தனை பேர் இருக்கும்போது என்ன கூப்பிட்டாரு, என்ன உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறத பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்ப உடனே அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஐயோ ஆமாங்க, எங்கள் பாஸ்டர் தாங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னு. அப்போ அவங்களுடைய முகமே எவ்வளோ சந்தோஷமாகும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இருந்த பெரிய ஹீரோ. யாராவது இயேசுவை வந்து டைரெக்டாக நிறைய பேர் பார்க்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு. நிறைய பேர் யார்கிட்ட போயிருப்பாங்கன்னா சீசர்கிட்ட தான் போயிருப்பாங்க. இயேசுகிட்ட கொஞ்சம் பேச முடியுமா, இயேசு எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரா, என் பிள்ளைக்கு தலை மேலே கை வைப்பாரா, கொஞ்சம் ஏதாவது சிபாரிசு பண்ண முடியுமா? ஆனால் அப்படியே ஆண்டவரோட நெருக்கமாக இருந்த
இந்த 12 பேர்ல இப்போ 11 பேர், ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அந்த கூட இருந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போனதே இவர்களால் ஜீரணிக்க முடியல. இவ்வளவு அன்பா இருந்த பேதுரு வந்து சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்ன உடனே அதையே இவர்களால் தாங்க முடியல. இப்போ என்ன இயேசு மரிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு மரிப்பார் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. இப்போ இயேசு மரிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே கதவை பூட்டிட்டு உள்ளே இருந்து என் வாழ்க்கையை குறித்து எல்லாமே போயிடுச்சு. பயம், இருதயத்துக்குள்ள அவ்வளோ பயம், சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனால் என் இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். உயிர் தெழுந்த இயேசுவை அறைக்குள்ள பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். சார் அந்த சந்தோஷமே வேற. இனி யார் எதிர்த்து நின்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இனி யார் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கவலை இல்லை. என் இயேசு எப்படி இருக்காருன்னா சொல்லுங்க சத்தமா, என் இயேசு உயிரோடே இருக்கிறார், என் இயேசு உயிரோடே இருக்கிறார், என் இயேசு உயிரோடே இருக்கிறார். திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் டைமா, முதல் டைமா யாரோ ஒரு நண்பர்கள் மூலமாய் இந்த திருச்சபைக்கு யாரோ ஒருத்தர் கடந்து வந்திருக்கலாம். நான் இந்த சர்ச்சுக்குள்ள நுழையிறது ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்குள்ளே போகிற நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 7th 8th 9th படிக்கும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய குடிகாரராக இருந்தார். 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனர். ஒவ்வொரு ஈஸ்டர், ஒவ்வொரு உயிர்ப்பின் நாளுக்கும் நானும் எங்கள் அக்காவும் அழாத உயிர்ப்பின் பண்டிகையே இல்லை. காலையில் 8 மணிக்கு சர்ச்சு பாஸ்டர் ஆரம்பிச்சிருவார், 12 மணி வரைக்கும் ஈஸ்டர் ஆராதனை, இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படியே மனசு நிம்மதியாக இருக்கும். அவ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காதான்னு தோணும். ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப தயங்கி தான் வீட்டுக்கு போவோம். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா அன்னைக்கு கண்டிப்பாக குடிச்சிருப்பார். எங்கள் அப்பா குடிக்கல அப்படின்னா அவரை மாதிரி நல்ல மனுஷன் யாருமே இல்லை. எங்கள் அப்பா குடிக்கலன்னா அவ்வளோ நல்ல மனுஷன். ஆனால் எங்கள் அப்பா குடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாது, அப்படியே அடிச்சிருவாரோ, எல்லாரையுமே அடிச்சிருவார். சாப்பாடு அப்படியே கீழே கொட்டிடுவார். எங்கள் அம்மாவுக்கு அடி விழுந்து எங்கள் குடும்பமே அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். அதுவும் நல்ல நாளுக்கு தான் ரொம்ப நாங்கள் அழுவோம். இதனாலேயே எங்கள் சித்தி வெளியூரில் இருக்கிறவங்க வரமாட்டாங்களா, அவங்க இருந்தாலாவது எங்கள் அப்பா அமைதியாக இருப்பார். ஒருவேளை சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு நினச்சாலே அப்படியெல்லாம் ரொம்ப யோசிப்போம். எங்களுக்கு அன்னைக்கு நல்ல சாப்பாடு கூட இருக்காது. எல்லா வீட்லேயும் செய்கிற அந்த சிக்கன் ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் 3 நாளைக்கு 1 நாள் சேர்த்து பழைய ரசம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் எங்கள் தகப்பனாரை கர்த்தர் சந்தித்தார். சமாதானமே இல்லாத என் குடும்பம் ஒரு நாள் சமாதானமானது. எங்கள் அப்பா என் அம்மாவை நேசிக்க ஆரம்பித்தாங்க, எங்கள் அப்பா எங்களை நேசிக்க ஆரம்பித்தார். கலங்கி கொண்டிருந்த அந்த குடும்பம் சமாதானமாய் மாறினது. எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேருடைய காதுகள் எங்கள் அப்பாவுடைய கெட்ட வார்த்தை, எங்கள் அம்மாவுடைய அழுகுரல், எங்களுடைய அழுகுரல் எல்லாம் கேட்ட எங்கள் வீடு இப்போ சமாதானத்தின் வீடாய் மாறினது. அந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அந்த இயேசு இன்று உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு சகோதரனே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு சகோதரியே. உனக்கு சமாதானத்தை தருகிறவர் ஒருவர் உண்டு. நீ சமாதானத்தை தேடி எங்கும் ஓடாதே, நீ சமாதானத்தை தேடி சினிமா தியேட்டருக்கு ஓடாதே. அங்கே இருக்கிற 3 மணி நேரம் மட்டும்தான் உனக்கு சில நேரத்திலே சமாதானம் கொடுக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஒருவரும் எடுத்த முடியாத சமாதானத்தை அவர் தருகிறார். அது அவர் சமாதான காரணர். அவர் கொடுக்கிற சமாதானம் நித்தியமாய் இருக்கும். உன் கடன் என்கிற அந்த கடன் சுமையை மாற்றி ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருவார். வேதம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சமாதானம் பண்ணணும், சமாதானம் பண்ணணும். சத்துரு சமாதான குறைவை உங்க வீட்டில் கொண்டு வருவான் பாருங்களேன். அதுவும் இந்த மாதிரி சந்தோஷமான நாளில் நிறைய சமாதான குறைவை கொண்டு வருவான். ஆனால் உங்கள் கான்செப்ட் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். நான் சமாதானம் பண்ணுகிற பிள்ளை, எந்த இடத்துலையும் நான் சண்டை இழுக்க மாட்டேன், நான் சமாதானத்தை மட்டுமே யோசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறவங்கெல்லாம் கையை உயர்த்தி. 2வது, ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு, அவர் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. ஹல்லேலூயா. சமாதானம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அவர் சீர்படுத்துகிறவர், அவர் ஸ்திரப்படுத்துகிறவர், அவர் நிலைநிறுத்துகிறவர், அவர் பயன்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். அவர் சீர்படுத்துவார்,
பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய உறவு வரும். பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். நீங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவீர்கள். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு நீங்க குடும்பமாய் சமாதானத்தோட கர்த்தரை ஆராதிப்பீங்க. சஞ்சலங்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த முதல் பரிசு, எதிர்காலம் உண்டு. நான் மரிச்சேன், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், மரணத்தோடு முடியறதில்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத கர்த்தர் உறுதிப்படுத்தினார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்த இரண்டாவது பரிசு என்ன அப்படின்னா, அப்படியே கலங்கி போய் அவங்களுடைய இருந்த அந்த அறைக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம்னு கொடுத்தார். 2 பேர் எம்மா ஒரு சீடர்கள் நடந்து போகும்போது அவங்கள்ட்ட 2 பேருடைய இருதயம் ரொம்ப கலக்கமாக இருக்குது. இவரும் இயேசு இல்லையா, இவரும் நம்மளை ரட்சிக்க வந்த மேசியா இல்லையான்னு கலக்கமாக இருக்கும்போது அவங்களோட டிராவல் பண்ண ஆண்டவரோட கொஞ்ச நேரம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் நம்மோட பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு, சொல்லுங்களேன், துக்கத்தோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போனாங்க அப்படின்னு சொன்னால், ஐ எம் ஃபைன், நான் சமாதானமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, யாரும் எடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் வைப்பார். எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. எவ்வளோ பெரிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. இது யார் கொடுக்குறது? நான் கர்த்தர் கொடுக்குறது. இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்கள் இது வெறும் வார்த்தையாக எடுக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீ சமாதானக்காரனர். சொல்லுங்கள், நீ சமாதானக்காரனர். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அத்தனை பேரும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் என்ன படுத்துங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் என்னை, சத்தமாக சொல்லுங்கள், நான் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னைக்கு தூங்க போகும்போது எப்படி தூங்க போவீங்க அப்படின்னு சொன்னால் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு வேணும். பெருவெள்ளம் மோதி அடித்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சமாதானத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும். நடுவராக ஆர்ட் பண்ண பிள்ளைங்களாம் நிறைய பேர் ஆர்ட் பண்ணி டேபிள் மேலே வச்சிருந்த இடத்துல நடுவராக என்னை ஒரு டைம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் நடுவராக இந்த இடத்துல போனேன். எந்த ஆர்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நான் பார்த்து அவங்களுக்கு மார்க் சொல்கிறதுக்காக. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாப்பா ஒரு படம் வரைஞ்சிருந்தாங்க. அப்படின்னா ஒரு பெரிய மலை, அதில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு குருவி இருக்குது. அதுக்கு சுற்றி மழை பெஞ்சிட்டே இருக்குது. காற்றடிக்கிறது மாதிரி அந்த இலைகளெல்லாம் அந்த சாஞ்சு நிற்குது. அதுக்கு கீழே அவங்க ஒரு வேர்டு எழுதினாங்க, ஐ எம் ஃபைன், நான் நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அந்த ஃபோட்டோவை மட்டும் கையில் எடுத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பாப்பாவை கூப்பிடுங்க அப்படின்றது மாதிரி சொன்ன உடனே அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி பிக்சரை ஏற்கனவே நீ பார்த்துருக்குறியா, இதை எப்படி நீ வரைஞ்சிருக்கிற அப்படின்னு, என்ன நோக்கத்தோடு நீ வரைஞ்ச அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சின்ன பாப்பா எனக்கு சொன்னது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு பக்கத்தில் துக்கமாக இருந்துச்சு. இல்லை அங்கிள், என்னுடைய அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் நிறைய பிள்ளைகளுடைய மடியில் குழந்தை இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதை நான் நிறைய டைமும் நான் மிஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு நான் மிஸ் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு முதலில் எனக்கு ஒரு கம்ஃபர்ட், எனக்கு ஒரு பெரிய அரவணைப்பு, எனக்கு ஒரு சமாதானம் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் என்னமோ என்னை ரொம்ப கட்டி பிடிக்கிறது மாதிரி, அவர் என் கூட இருக்கிறது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். அதனால இந்த படத்தை நான் எப்படி வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய புயல் அடித்தாலும் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த குருவி சமாதானமாக படுத்திருக்கிறது மாதிரி, என்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்னா சமாதானத்தோடே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நிறைய பேர் வியந்து போகிறாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போகிறாங்க. உங்களுக்கு சுக வாழ்வை கர்த்தர் தரப்போறாரு, உங்களுடைய சரீரத்தில் சுக வாழ்வை தரப்போறாரு. நீங்கள் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்ய போறீங்க. உங்களுக்கு முன்னாடி யுத்தம் நடக்கும், உங்களுக்கு முன்னாடி போராட்டம் நடந்துட்டே இருக்கும். ஆனால் அது உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நீங்கள் சமாதானத்தோட உங்கள் முன்னாடி இருக்கிற டார்கெட்டை நீங்கள் சமாதானத்தோட முடிப்பீங்க. உங்க முன்னாடி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை வெற்றியா முடிக்க பண்ணுவாரு. நீங்க சஞ்சலத்தோட நீ முடிக்க போறதில்லை. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் நேரடியா பேசுறாரு. இல்ல மகன், நீ கலங்காத, நீ பயப்படாத, எல்லாமே நான் தான் உனக்கு கொடுத்தேன்.
இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்தது நான் தான், உன்னை அலங்கரிச்சது நான் தான், உனக்கு கொடுக்காதது எதுவுமே இல்லை. நீ சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து சமாதானமாயிருப்போம். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலக்கரத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது வருஷத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்த முதல் பரிசு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்கிற பரிசை கொடுத்தார். இரண்டாவது பரிசு யாரும் எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். அதனால தான் சிறைச்சாலையில் கூட அவங்க சமாதானமா இருந்தாங்க. இப்போ மூன்றாவதாக இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த சீடர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. யாருமே கூட இல்லை. அது வரைக்கும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவரை அவங்க கண்ணால பார்த்தாங்க. இப்ப அந்த ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கொஞ்சம் கூட இல்லை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால எல்லாம் அவங்கள விட்டு போயிருச்சு. அவங்களுடைய பலன், அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே அவர்களை விட்டு போய், ஊழியம் அவர்களை விட்டு போய் ஒரு வாரத்துல ஒதுங்கிட்டாங்க. ஆனா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமான உடனே இழந்து போன எல்லாம் பல மடங்கு அவங்களுக்கு திரும்பி வந்தது. பிரசங்கம் அவர்களுக்கு வந்தது. அற்புதம் செய்கிற வரம் அவங்களுக்கு வந்தது. நம்ம இப்ப வாசிச்ச அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளில் அத்தனை யூதர்களுக்கு முன்பாகவும் பயந்து போய் இருந்தவங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று, நீங்க அந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள் அப்படி வைராக்கியமா பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களுடைய வைராக்கியத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த வைராக்கியம் யார் கொடுத்தா? நான் நம்புறேன், அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு எதையெல்லாம் இழந்தார்களோ அத்தனையும் அவர்களுக்கு திரும்ப தந்தது. அவர்கள் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் திருச்சபை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த சீசர்களை சந்தித்து போனதற்கு பிற்பாடு 3000, 5000, 10000 அப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் உலக நாடுகள் எங்கும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து இன்று அநேக இடங்களிலே கர்த்தருக்காக திருச்சபைகளிலே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவதாக வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒன்று செய்வேன், நான் உனக்கு ஒன்று செய்வேன். என்ன அப்படின்னா, இழந்து போன பலத்தை திரும்ப தருவேன், இழந்து போன அந்த வார்த்தையை திரும்ப தருவேன், இழந்து போன தைரியத்தை திரும்ப தருவேன், இழந்து போன சகலவும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை போல கர்த்தர் உங்களை ஓட வைப்பார். உங்களுடைய சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களை பின்னாடி நின்று முதுக தட்டி, நீ போ, நீ ஓடு, நீ செயல்படு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னால் அழைக்கப்பட்டவன், உன்னை இந்த பிரச்சனை உட்கார வைக்க முடியாது, இந்த சூழ்நிலை உட்கார வைக்க முடியாது. நீ ஆராதிக்கிறது மரித்த இயேசுவ அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் நீ ஆராதிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை பயன்படுத்துகிற காலம் வந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் கையில எடுக்கிற நாட்கள் வந்தது. யுத்தத்திற்கு புறப்படுகிற குதிரையாய், யுத்தத்திற்கு புறப்படுகிற குதிரையாய் இந்த கடைசி நேரத்தில், இந்த உயிர்த்தெழுந்த அன்று, ஆமென், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும்
அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, அந்த மனிதனை பார்த்து பயப்படாத, அந்த சிலுவையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள்ளே இருக்கிற எதிர்காலம் பெரியது. கர்த்தர் இதோ உன்னை கூர்மையான எந்திர முள்மான பெரிய ஆயுதமாய் மாற்ற போகிறார். எதிரியினுடைய பாளையத்தை நீ வீழ்த்த போகிறாய், எதிரியை சின்னாபின்னமாக்க போகிறாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை 5000 10,000 நீ எழும்பி நிற்கிற இடத்துல வல்லமை கடந்து வரும். உனக்கு முன்பாக ஜனங்கள் முழங்கால் படியிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறதற்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ரம்தன ரேபலா லோதரலா சப்தனரமா அக்கினி, 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 அக்கினி. அந்த பலவீனம் தடையா இருப்பதில்லை, அந்த சுகவீனம் தடையா இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினால இப்போ உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த பலவீனப்பட்ட சரீரத்திலே கடந்து போவதாக, அந்த சோர்ந்து போன இருதயத்திலே கடந்து போவதாக. இப்போ பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாய்ந்து போகட்டும். நம்தனர் அல்லதர நப்தனர் ஓலதர சப்தரலோதர ஹதரல நம்தனரேதலரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, நான் இதை நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துகிற காலம் வந்தது. போன எல்லாம் திரும்ப வந்தது, போன எல்லாம் திரும்ப வந்தது. சீடர்கள் எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து, சார் ஒரு முட்டாளை போல நம்ம இருந்துட்டோமே, ஒரு முட்டாளை போல. இவங்களுக்கு யூதர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கு பின்னாடி அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க, ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து ரொம்ப கவனமாக தான் போவாங்க. ஆனால் இந்த சீடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேரும் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எதையுமே யோசிக்கலை, எதையுமே யோசிக்கலை, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. படுகளை விட்டாங்க, வலைகளை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இயேசு மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு பெரிய தோய்வு ஏற்பட்டு, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்டா, நம்ம வேலையெல்லாம் இழந்துட்டோம்டா, நம்ம ஒரு முட்டாளை போல இந்த மாதிரி இவருக்கு பின்னாடியே நம்ம போயிட்டோம், நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி போயிருக்கக்கூடாது, நம்ம செஞ்சது தவறு அப்படின்னலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இனி என்ன, இனி என்ன, இனி யாராவது எங்களை மதிப்பாங்களா, இனி யாராவது எங்களை பயன்படுத்துவாங்களா, என்னென்னமோ ஓடிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் மட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறாரு பாருங்க. நான் உயிரோடு தான்ப்பா இருக்கிறேன். அப்படியே மலைக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. மலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்லி கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் அவர் இறங்கி வர்றது மாதிரி இப்போ பிரதான தூதருடைய சத்தத்தோடு அப்படியே மேலே போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உலகத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட நாள் முடிஞ்ச உடனே எல்லாரையுமே மலைக்கு ஆண்டவர் வர சொல்லி அப்படியே மேகத்தோடு மேகமாக என்னுடைய ஆண்டவர் எப்படி அவர் போனாரோ அப்படியே திரும்பி வருவார். எப்படி போனாரோ அவர் மறுபடியும் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் மேலே போனோன்னே பாருங்க, அவங்களுக்கு யாருக்குமே கவலையே வரல, அவங்களுக்கு யாருக்குமே பயமே வரல. இப்போ மரிச்ச உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே பயம் வந்துச்சு, அடக்கம் பண்ண உடனே பயம் வந்துச்சு. ஆனால் இப்போ உயிர்த்தெழுந்து இப்போ நான் உங்க கூட இருக்க போறது இல்லப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட யாருக்கும் பயம் வரல. அவ்வளோதான், ஆண்டவரை டாட்டா காமிச்சு அனுப்பிச்சுட்டு ஸ்டேஜை போடுங்கடா, மைக்கை ரெடி பண்ணுங்கடா, ஆரம்பிச்சிடலாமா பிரசங்கத்தை. அதுவும் வந்து பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருலாம் சொல்லலை. யாரை சிலுவையில் அரைஞ்சீங்க தெரியுமா? நீங்க கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சீங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வழிகாட்டினவன் யார்? நல்ல கனிகளை கொடுங்கள். அப்படியே பயங்கரமா தீவிரமா பிரசங்கம் பண்றாங்க. இந்த தீவிரமா பிரசங்கம் பண்ணா சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியும், கத்தி எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இயேசுவே போயிட்டாரு, நீங்க என்னடா எதை குறிச்சுமே பயப்படல, எதை குறிச்சுமே பயப்படல, சிறைச்சாலைக்கு பயப்படல, சாக்கு சவுக்கு அடிக்கு பயப்படல, சிலுவைக்கு பயப்படல. அது வரைக்கும் இயேசுவை மாதிரி எங்களை தேடி கண்டுபிடிச்சு எங்களை சிறையில் போட்டுருவாங்களோன்னு ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த சீடர்கள் இப்போ எங்களை சிறையில் போட்டால் கூட பரவாயில்ல, அதுவும் ஒரு தேவனுடைய பிள்ளையெல்லாம் உன்னை இயேசுவை மாதிரி சிலுவையில் அறைவோன்னு சொன்ன உடனே என்னை இயேசுவை மாதிரி சிலுவையில் அறைய அளவுக்கு நான் பரிசுத்தவானல்ல, என்னை தலைகீழாக வேணா அடிங்கன்னு சொல்லி தன்னுடைய மரணத்தையே கொடுத்து கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த தைரியம் எங்கே வந்தது? இந்த விசுவாசம் எங்கே வந்தது? இந்த பலன் எங்கே வந்தது? உயிர்த்தெழுந்த அன்று அந்த தைரியம் வந்துச்சு, அந்த பலன் வந்துச்சு. நான் இப்போ இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இல்ல, உங்களுக்கு அந்த பலன் வரும், எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் வரும், அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்கக்கூடிய பலன் வரும். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் பலப்படுத்துவார், தைரியமாய் பலப்படுத்துவார். நீங்க பேசுகிறத கேட்டு ஆச்சரியப்படுவாங்க, நீங்க நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பலவீனத்துல பலனா நிப்பீங்க. கைகளை தட்டி கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நிறைய பேர் தலையின் மேல ஆண்டவர் இப்பொழுது ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பெரிய வல்லமை உயிர்த்தெழுதலுக்கு இருக்கிறது. இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர், கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். எம்மேல் எம்மேல். ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்துடாலும் வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி அப்படியே எழும்பி நின்று, என் தேவன் அவர் உயிரோடே எழுந்தார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரணத்தை ஜெயமா எடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நான் ஆராதிக்கிற தேவன் யார்? சொல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் யார்? யார் என்ன பார்த்து யார் பெரிய ஆளுன்னு சொன்னாலும் ஒன்று மட்டும் சொல்லுங்க, கல்லறை போய் பாரு. கல்லறை போய் பாருப்பா. உங்க தாத்தா கல்லறையும் பாரு, எங்க அப்பா கல்லறையும் பாரு. உங்க தாத்தா கல்லறை இன்னைக்கு பளிங்கு போட்டு மூடி தான் போட்டிருக்குது. ஆனா எங்க அப்பாவுடைய கல்லறை இன்னைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரித்திர நாயகன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். அதனால தான் சொல்றாரு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களே ஆனால், கவலையற்றிருப்பீர்களே ஆனால். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதை குறித்து கவலை வேணும்னா ரட்சிப்பை குறித்து எப்பவுமே கவலை வேணும். ரட்சிப்பை குறித்து. அதனால சந்தோஷமா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்குறேன். நான் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இயேசுவனுடைய இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் எல்லாம் நீங்க என்னென்ன வாஞ்சிச்சு அது உங்களுக்குள்ள கடந்து வரணும்னு நீங்க நினைக்கணும். அதான் நிறைவானது உள்ள வரும்போது எது போகுமாமா? உங்களுக்குள்ள ஞான குறைவு இருக்கும், உங்களுக்குள்ள பலவீனம் இருக்கும், உங்களுக்குள்ள பாவம் இருக்கும், உங்களுக்குள்ள தடுமாற்றம் இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்ப வெளியே போகும் தெரியுமா? நீங்க ஆண்டவரை இப்படி ஆராதிச்சு ஆராதிச்சு அவருடைய பிரசன்னத்தை உணர 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 உங்களுக்குள்ள தனி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவ்வளவு ரூம் அடைச்சு போட்டு தாழ் போட்டு யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க மேடையை போட்டு பேசுறாங்கன்னா இந்த தைரியம் சாதாரணமான ஒரு மனுஷனால கொடுக்க முடியுமா? முடியுமா? சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் கூட அவளை திரும்பி பிரசங்கம் பண்றதுக்கு முடியுமா? எப்படி எப்படி அவங்கள நீங்க டைம் இல்லை, நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாட்சி பாருங்க. ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்களாமா. ஆனா கூட ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. பின்னாடி வெளியில நிக்கிற நிறைய பேர் வெளியில சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறீங்க, உங்களை முகத்துக்கு முகம் பார்க்க முடியாட்டா கூட உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களுடைய சின்சியாரிட்டி, அவ்வளோ வெயிலையும் நீங்கள் ஆண்டவரை தேடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் லைவ்ல கூட ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நான் நம்புகிறேன் எல்லாரும் மேலே இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ இந்த வருஷத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு புதுமையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக வெளியே போங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த நாள் முழுதும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, தப்பு இல்லை, நல்ல ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னைக்கு துக்கமாக இருக்க வேண்டிய நாள் இல்லை. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா கொண்டாட வேண்டிய நாள். இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நாள். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பர்த்டேக்கு ஒருத்தர் வந்துச்சுன்னா அவனுக்கு கொண்டாடுவோம் பாருங்களேன், அவரை சொல்லி கொண்டாடுவோம் பாருங்களேன், அந்த பிள்ளையினுடைய உயர்வை சொல்லி கொண்டாடுவோம் பாருங்களேன். இன்னைக்கு இயேசுவை கொண்டாட வேண்டிய நாள். இயேசுவை கொண்டாட வேண்டிய நாள். உங்க வாயிலிருந்து என்ன வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய, இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய. ஆமென். உண்மையான இந்த 3 ஆசீர்வாதம் நமக்கு தான். நிறைய சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டு 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஃபாஸ்டிங்கை முடிக்கிற ஃபீஸ்டிங், அந்த ஃபீஸ்டிங்கை வெறும் சிக்கனோட மட்டனோட முடிச்சா கூட பரவாயில்ல, நிறைய பேர் எதோட முடிப்பாங்க? உலகத்திலேயே அதிகமாய் மது சேல் பண்ணப்படுற அன்னைக்கு உலக நாடுகளில் இன்னைக்கு தான் அதிகமாமா. ஏன்னா நிறைய பேர் இயேசு பிறந்ததை எப்படி கொண்டாடுறா? நம்ம அவங்க உண்மையான உயிர்த்தெழுதலை கொண்டாடல, அவங்க சாத்தானை கொண்டாடுறாங்க, சத்ருவை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம என்ன கொண்டாடுறோம்னா அவன் வார்த்தையினால், மனிதன் வார்த்தையினால் பிழைப்பான், வார்த்தையினால் பிழைப்பான். இதில் தான் நம்ம பிழைக்க போறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அவோடி நன்றி ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த அன்று வானத்திலே சந்தோஷம், பூமியிலே சந்தோஷம், சீடர்களுக்குள்ளே சந்தோஷம், எதிரிக்கு வெட்கம், எதிரிக்கு அவமானம்,
ஓ ஹalleluya. நீர் உயிரோடு எழுந்த அன்று வானம் சந்தோஷப்படும், பூமி சந்தோஷப்படும், சந்திரன் சூரியன் சந்தோஷப்படுமானால் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் வர்ஷிக்க பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. ஹalleluya. இந்த ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்கும் போது ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ, எவ்வளவு பலனா இருக்கிறாங்களோ, எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்களோ, அது அப்படியே நீடிக்கட்டும் ஆண்டவரே, நீடிக்கட்டும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே இந்த உயிர்ப்பின் நாள் ஆராதிக்கும் போது எங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல அந்த 3 ஆசீர்வாதமும் எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லணும் ஆண்டவரே. நன்றியப்பா. திருச்சபைக்கு உள்ளே இருக்கிற, ஃபெய்த் ஹாலுக்குள்ளே இருக்கிற, மேசியா ஹாலுக்குள்ளே இருக்கிற, சர்ச்சுக்கு வெளியில ஷெட்டில் இருக்கிற, இன்னும் ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை கூடவே இருக்கட்டும். இந்த திருச்சபைக்காய் உழைக்கிற பிள்ளைகள், ராத்திரி பகலா உழைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நினைச்சிருங்க ஆண்டவரே. தங்களுடைய வருமானத்தினால தாங்குற பிள்ளைங்க அவங்கள நினைச்சிருங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய இத்தனை 1000 பேருக்கு இல்ல, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல லட்சக்கணக்கான பேருக்கு நாங்க சொல்லணும் ஆண்டவரே. அதுக்கு எங்க சபையை நம்புங்க ஆண்டவரே. ஒரு நாள் உங்க வருகை தாமதிக்கும்னா ஒரு நாள் வரணும். கம்ஃபர்ட் சர்ச்சில் உயிர்த்தெழுந்த பண்டிகை நடந்துட்டு இருக்குது. ஒரே ஆராதனையில 25,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 25,000 பேர் அந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய பேர் அங்கதான் இருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், இந்த உலகத்தினுடைய எழுப்புதல் எங்க கம்ஃபர்ட் சர்ச்சில் இருந்து கடந்து போவதாக. ஹalleluya. ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஆக்ஷன் ஆர்மி 70 20,000 வாலிபர்கள் அப்படியே கையை ஓங்கி பார்த்து கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும், கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும், நான் அவருக்காக நிப்பேன்னு சொல்லணும். இன்னைக்கு அதை பிளஸ் பண்ணி கொடுங்க. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாள் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வைப்பார். ஸோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறீங்கல்ல, அப்படி உங்க கையை மட்டும் தூக்குங்களேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த சர்ச்சுக்குள்ள நான் வந்திருக்கிறேன்றவங்க வெல்கம். ஆண்டவர் கரங்களை தட்டி, ஸோ கரங்களை தட்டி இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிற உங்களை நாங்க மனசார ஆசீர்வதிக்கிறோம். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சதுல இருந்து, இந்த சத்தத்தை கேட்கறதுல இருந்து ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அவர்களை தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்களை பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.